இவ்வளவு பெரிய சிக்கலை வச்சுக்கிட்டு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணா என்ன அர்த்தம்? சமாளிச்சிடலான்னு தான் நினைச்சேன் கதிர. ஏதோ பதட்டம், அதான் உங்ககிட்ட சொல்லல. இப்ப என்னடா செய்ய? சரி விடுங்க, எப்படியோ இப்போதைக்கு சமாளிச்சாச்சு. கல்யாணம் முடியட்டும், உண்மையை அதுக்கப்புறம் அவள்கிட்ட சொல்லிக்கலாம். ராஜு அவ்வளோதான். ஆனால் கல்யாணம் முடிகிற வரைக்கும் வயிற்றுல நெருப்பை கட்டிட்டு இருக்க நிலைமை தான். பார்த்துக்கலாம். கல்யாணம் முடிஞ்சதும் அவகிட்ட உண்மையை சொல்லிக்கலாம். நாளைக்கே கூட அவள் அப்பா இருக்கிற இடத்துக்கு கூட்டிகிட்டு போய் அவளை நிறுத்தினா பிரச்சனை சரியாயிடும். கதிர், இங்க வாப்பா. தோறான் தாத்தா, சீக்கிரம் வா. வந்துடுறேன். ஓ, இதுக்கேவா? இது ஆரம்பம். என்ன இருக்கு? அன்பு, அத்தை பரவாயில்லையே, டைம்க்கு ரெடியாக ஆரம்பிச்சிட்டியே. அதெல்லாம் நான் சொன்ன நேரத்துக்கு ரெடி ஆயிடுவேன் அத்தை. சரிம்மா, நான் போய் அவன் ரெடி ஆயிட்டானான்னு பாத்துட்டு வரேன். நீ ரெடியாரு. சரி. ஒரு ஆணின் கடைசி புன்னகைய பாத்துக்கோங்க. டேய், போட்டோவை முதல்ல கிளியரா இத எடு. பாரு மாப்ள, நல்ல கிளாரிட்டி எடு. எடு எடு எடு. அது டேய், என்னப்பா மாப்பிள்ளைய ரெடி பண்ண சொன்னா நீங்க எல்லாம் செல்ஃபி எடுத்துக்கிட்டு இருக்கீங்க? மா, எனக்கு என்ன 1008 அலங்காரமா? அழகா வேட்டி சட்டை போட்டுக்கிட்டேன். 2 நிமிஷம் தான், பவுடர் போட்டா ரெடி. நீங்க வேற வேலை இருந்தா பாருங்கம்மா. சரி, சீக்கிரமா ரெடி ஆயிடு. ஓகேம்மா, நான் இப்ப வரேன். என்னடா? டேய், இதை கொண்டு போய் வச்சுட்டு முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையும் சீக்கிரமா பண்ணிடலாம். மேடம், முக்கியமான வேலையில இருக்கேன், இப்படி குறுக்க வந்து நிக்கிறீங்க. டேய், நான் மோகனாடா. நிஜமா அடையாளம் தெரியலையா? எல்லாமே தெரியுது. இந்த மாதிரி சூப்பரான ட்ரெஸ்ல உன்னை பார்த்ததே இல்ல, அதனால தான் சொன்னேன். மோகனா, ட்ரெஸ் சூப்பர். மரியாதையா நீ இதுக்கே எனக்கு தனியா பார்ட்டி வைக்கணும், புரியுதா? கொன்றுவேன், நீ வாயை மூடு. டேய், நிஜமாவே நல்லா இருக்கேனா? ஒரு உண்மையை சொல்லவா? இந்த ட்ரெஸ்ல மட்டும் உன்னை யாராவது பார்த்தாங்கன்னு வை, உடனே உன்னை ப்ரப்போஸ் பண்ணிடுவான். தேவதைக்கு அப்படியே கொஞ்சம் டிங்கரிங் பண்ண மாதிரி இருக்குடி. சரி சரி, எங்களுக்கு வேலை இருக்கு, வழியோட நாங்க போறோம். நீ வாடா போலாம்டா. இப்பவே தேவதை ப்ரொபோசல்னு பேச ஆரம்பிச்சிட்டான். நிச்சயமா அடுத்து என்னோட லவ்வை ஏத்துக்க தான் போறான்.